கேப்டன் கூல். So hopefully my last T20, it will be in Chennai. நம்பர் 7 இந்த உலகத்துல எடுத்து பார்த்தா குறிப்பிட்ட பேர் தான் இருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் எம்.எஸ். தோனி. எம்.எஸ். தோனிய எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அவர் நம்பரு அவரை தாண்டி பிடிக்கும். ஆமா, எப்ப அவருக்கு நம்பர் 7 ஜெர்சி அவர் போட ஆரம்பிச்சாரு, அது எதனால போட ஆரம்பிச்சாரு? 2004 இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஓடிஐ மேட்ச்ல எல்லாருக்கும் ஜெர்சி கொடுத்தாங்க. ஸோ எம்.எஸ். தோனிக்கு மட்டும் ஜெர்சி பிக் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்தியா டீம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ கோச் வந்து சார் இந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் 7 தானே, ஸோ உங்களுக்கு அந்த 7 நம்பர் ஜெர்சி நாங்கள் தரோம், நீங்க அதை போட்டு ஆடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எம்.எஸ். தோனியுமே சரின்னு சொல்லிட்டு பெருசா அதுக்கு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாம அந்த ஜெர்சியை போட்டு 2004 ஃபர்ஸ்ட் நம்பர் 7ஓட கிரவுண்டுக்குள்ள இறங்கி ஆடுறாரு. அப்போ தெரியாது நம்பர் 7 ஜெர்சி அவர் போட்ட ஜெர்சியா மட்டும் இல்லாம அவரோட ஐடென்டிஃபையாவே அந்த ஒரு 7 மாற போகுது அப்படின்னு. 2011 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல் நடக்குது. அண்ட் அந்த ஃபைனல்ல எம்.எஸ். தோனி நம்பர் 7 ஜெர்சியோட இறங்குறாரு. இறங்கின உடனே தோனி மேல சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியாவுக்கு ட்ரீமா இருந்த 28 வருஷம் கழிச்சு ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காரு நம்பர் 7 ஜெர்சியோட. அண்ட் அப்போ நம்பர் 7 எம்.எஸ். தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச அந்த ஒரு பேரு இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 7 தலை ஃபார் ஏ ரீசன் அப்படின்னா அது எம்.எஸ். தோனி மட்டும்தான். நீங்க ஒரு எம்.எஸ். தோனி ஃபேனா இருந்தீங்கன்னா தலை ஃபார் ஏ ரீசன் சொல்லிட்டு எல்லோ கலர் ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.